மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சதி செய்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அணை கட்டக்கூடாது என ராகுல் காந்திக்கு அழுத்தம் தர மாணிக்கம் தாகூருக்கு தைரியம் உள்ளதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேகதாது விவகாரம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து கூறியிருக்கிறார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என ராகுல் கூறினால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலக தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சதி செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டக்கூடாது என ராகுல் காந்தி சொல்வாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்படி மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என ராகுல் கூறினால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலக தயார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதனை பார்க்கலாம். மாணிக்கம் தாகூர் பிரதமரை வலியுறுத்தி கட்ட தடை சொல்லணும் சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் உங்களுக்கு நிச்சயமா நாங்க தான் சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம் பிரதமர் கிட்ட. நாங்க வர தயாரா இருக்கிறோம். பிரதமர் கிட்ட நாங்கள் வலியுறுத்த தயாரா இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாகூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கிட்ட சொல்றது அவருக்கு தைரியம் இருக்கா? இதே ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவில் மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் திட்டம் கட்டக்கூடாதுன்னு ஏன் கட்டக்கூடாது, காடுகளை அழிக்கின்ற திட்டம்னு சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் இங்கே மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து 3 புலிகள் சரணாலயங்களை அழித்து கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வர்றாரு, சொல்லுவாரா அவரு? மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா? இவங்க இல்ல மாணிக்கம் தாக்கூர் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? பேசுறது எப்படி வேணா பேசலாம். இல்ல மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும், என்னன்னு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும், நாங்க என்டிஏல இருந்து விலகிறோம். மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சதி செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதல்வரின் கர்நாடக பயணம் தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்கும் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். கர்நாடகாவின் சூழ்ச்சியில் முதல்வர் விழுந்துவிடக்கூடாது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக முதல்வரின் பயணம், கர்நாடக பயணம் தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முதல்வர் விஜய் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை பார்க்கலாம். இது என்ன அதிகாரப்பூர்வம் வந்திருக்காது? அதாவது அப்படி ஒன்று நடந்தால் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். காரணம், மேகதாது அணையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்படாத ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தை என்பது மத்திய அரசிடம் நடத்த வேண்டும், பிரதமர் மோடியிடம் நடத்த வேண்டும். அவரிடம் அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, டிபிஆரை திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் மத்திய அரசு. அவ்வளவுதான். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது. வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார்.